அன்புள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான ஜேபிஎம் கலந்த வணக்கத்தை கூறுவது ஆசான் நண்பர்கள். சென்ற பதிவின் முடிவிலே நாம் உரிமை, கடமை மற்றும் பிரச்சனை இவைகளின் விளக்கம் மிக முக்கியம் என்று கூறியிருந்தோம். இந்த உரிமையும் கடமையும் இணைப்பிரியாத இருப்பு பாதை போன்றது. அரசாங்கம் எனும் தொடர்வண்டி தடம்புரளாமல் விபத்து நடைபெறாமல் செல்ல உரிமையையும் கடமையும் முழுமையாக புரிந்து கொண்ட குடிமக்களும் அரசும் அரசாங்கமும் சரியாக நடந்து கொள்வதே பாதுகாப்பு. இந்த உரிமையும் கடமையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறாக அதுக்கு விளக்கம் சொல்வதனால உண்டாகுவதுதான் பிரச்சனைகளின் ஆரம்பம். இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதுதான் அரசியல். அரசியலின் முகமாக இருப்பது எல்லாம் பிரச்சனைகள் தான். ஆக பிரச்சனை என்பது அரசியலின் முகம். எனவே உரிமை, கடமை, பிரச்சனை, அதோடு சேர்ந்து அரசியல், இந்த நான்கு சேர்ந்து ஒரு குழுவாக அமைந்திருக்கிறது. யாருக்கையாவது போய் அரசியல்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அவ்வளவு தெளிவா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. ஆனா தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உடனே அதுக்கு ஒரு பதிலா அரசியல் ஒரு சாக்கடப்பா, அதை போய் பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நவுந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஊண்டி அவங்கள்ட்ட போய் என்னப்பா அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த அல்லு சில்லுங்க ஒண்ணுக்கும் உதவாதது, இந்த ஊர்ல இருக்க படிக்காததுங்க இதுக்கெல்லாம் போய் சேர்ந்து இருக்க இடம் தான் அரசியல்பா அப்படின்ட்டு கவுண்டமணி டைலாக பேசிட்டு அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மூணாவதா ஒரு ரகம் இருக்காங்க. அவங்க இந்த மணிவண்ணன் மாதிரி யாராரு குறை சொல்றாங்க எல்லாருமே சரியில்லை சரியில்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு குறைகள் நடந்ததை மட்டும் எடுத்து விமர்சிப்பது தான் அவங்களுடைய வேலை. அப்படி செஞ்சதுனால அரசியலை அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் அவங்க செய்யற வேலைன்னு சொல்லுவாங்க. கேட்டாங்க. அடுத்து இன்னொரு ரகம் இருக்குது. நம்ம முதல்வன் போல படம் எடுத்து அரசாங்கத்தின் நலத்திட்டத்தை அவங்க பாணியில அதை பத்தி விமர்சிச்சுட்டு அங்கு நடக்கின்ற அரசியல் நடக்கின்ற தவறுகளை ஒரே நாள்ல அவங்க நினைச்ச தீர்த்துடலாம் போல, அவங்க ஒரு விடு இருக்குது அப்படின்ட்டு சொல்லாம மறைமுகமா அவங்களோட திறமசாலிகள் நாங்க வந்தா சரியா செஞ்சிருவோம்ட்டு மறைமுகமா சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் சஸ்பென்ஸ் செஞ்சுட்டாங்க எல்லாம் தீந்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா சஸ்பென்ஷன் இஸ் நாட் பனிஷ்மெண்ட்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து விட்டு நம்ம ஏமாந்து உட்கார்ந்துருப்போம். இது ஒரு ரகம். இப்படி இவங்க எல்லாருமே சொல்றது சரிதான், யாரும் இல்லைன்னு சொல்லல. அதை நம்ம யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. இது போன்ற தவறுகளை சுட்டி காட்டுறதும் அந்த அரசியலை விமர்சித்ததுன்னா ஜனநாயக குடியரசான மக்களாட்சியோடைய கடமை. தாராளமா செய்யலாம். ஆனா அதை கொச்சைப்படுத்தவும் கூடாது, அவங்களை கேவலப்படுத்தவும் கூடாது, அரசியலை கேவலப்படுத்தவும் கூடாது. அரசியல் என்பது ஒரு புனிதமானது. இந்த அரசியல்ல கேவலப்படுத்துறதும் கொச்சைப்படுத்துறதும் மக்களாட்சிக்கு உகந்தது அல்ல. அதை நம்ம முதல் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்க மக்களாட்சியில அரசியல் என்பது ஒரு புனிதமான செயல், பெண்மையை போன்றது. உதாரணமா பெண்கள்ல தவறு செய்யறது இல்லையா, உலகத்தின் முதல் தொழில்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் செய்யறதும் அதே பெண்கள் தான். அதை ஊக்குவிக்கிறது பெண்கள் தான். அதனால எல்லா பெண்களையும் அப்படி சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்படி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க அம்மாவும் உங்க சகோதரியும் கழட்டிக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு ஒரு தடவைக்கு 3 தடவை யோசிக்கணும். ஆக நம்ம இந்த அரசியல்ல நடப்பு அரசியல்ல நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னாக்க, முந்தைய அரசு தலைவர்கள், குறிப்பா காமராஜர், பெரியார், அண்ணா, ஜீவா மற்றும் ராஜாஜி இப்படி போன்றவங்க எல்லாம் அரசியல் நாகரிகத்தை நம்ம கத்துக்கணும். அரசியல் நாகரிகம் முக்கியம். ஆனா இவங்களே குறை சொல்ற பெரு மேதாவிகளும் உண்டு என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே போன்று நாகரிகமான அரசியல் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நாகரிகமான அரசியல் நடத்த வேண்டியது நம்மளுடைய அடிப்படை தேவை. அது போல பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இப்ப இதுவரை நடந்தது மறுவரையறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது டீலிமிட்டேஷன். அதை பத்தி பார்லிமெண்ட்ல நிறைய பேச்சு நடந்து அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனா அதை பத்தி நமது மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களை பேசுறப்ப ஒன்னு சுட்டி காட்டினார். என்னன்னாக்க, இப்போ அந்த கொண்டு வந்திருக்க மசோதாவானது என்னன்னாக்க, தமிழக அரசின் உரிமையை பறிக்கும் முயற்சி. அதாவது ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்துக்கு உரிமையை கொடுத்திருக்குது. அந்த உரிமையை பறிக்கிறப்ப அந்த அரசாங்கத்தை தன்னுடைய உரிமை என்றாக்க அந்த அரசாங்கத்துக்கான உரிமை இல்ல, அனைத்து மக்களுக்கான உரிமை. அந்த உரிமையை பறிக்க கூடாதுன்னுட்டு தடுத்து நிறுத்துறது தான் அந்த வேலை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது ஒரு முயற்சி.
இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் கடமை. கொடுக்கப்பட்ட உரிமைகளை யாரும் தட்டி பறிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு உதாரணம் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சியை நம்ம எப்பயும் மனசுல வச்சுக்கணும். இதை பத்தி பேசுறப்ப அம்பேத்கர் அவர்கள் லாஸ்ட் ரைட்ஸ் ஆர் நெவர் ரீகெயின்டு பை பெக்கிங் அண்ட் பை அப்பீல் டு த கான்சியஸ்னஸ் ஆஃப் த அசர்பர்ஸ் பட் பை ரிலக்டன்ஸ் ஸ்ட்ரகிள். அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இழந்துபட்ட உரிமைகள் அவர் எளிதாக பெற்றுவிட முடியாது. நம்ம உரிமையில யாரு நம்மள்ட்ட பறிச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க கெஞ்சுறதுனாலயோ அல்லது அவங்கள்ட்ட போய் காலில் உளுந்து மன்றாடி கேட்கறதுனாலயோ நீங்க இழந்த உரிமையை அவளை எளிமையா பெற்றுவிட முடியாது. ஆனா அந்த அந்த இழந்துபட்ட உரிமைகளை பெறுவதற்கு நீ கடினமான போராட்டங்களை நடத்த வேண்டும். போராட்டம் நடத்தினா தான் இழந்த உரிமையில கிடைக்கும். ஆகவே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னாக்க, நம்ம கிடைத்த உரிமையில இழக்க கூடாது. நம்மளோட உரிமை எந்த அவங்க பறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப விழிப்புணர்ச்சியா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது என்று கூறிட்டு, இந்த உரிமைகளை நம்ம பாதுகாப்பதுதான் அரசியலின் மிக முக்கியமான கடமை. அந்த மாரி நம்ம உரிமைகளை யார் பாதுகாக்கிறாங்களோ அந்த அரசுகளுக்கு நாம் கட்சிகளுக்கு நாம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நம்ம துணை போவோம் என்று துணை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம அரசுக்கு இந்த 4 சொற்களுக்குமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசி முடிச்சிடும். ஆனா 4 சொற்களுக்குமான விளக்கத்தை நம்ம தரல. அந்த விளக்கத்தை பார்க்க வேண்டும். இன்னொரு சொல்லு, நம்மளோட உரிமைகளை மத்திய அரசுல நம்ம ஒன்றிய அரசு நம்ம உரிமைகளை முதல் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 7 உரிமைகளை கொடுத்திருந்தாங்க. 44வது அமெண்ட்மெண்ட் ஒரு உரிமை எடுத்தாங்க. அதாவது ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்ற அந்த உரிமையை எடுத்துட்டு அதை கொண்டு போயிட்டு லீகல் ரைட்ஸ்ல போய் சேர்த்தாங்க. நீங்க வழக்கு போட்டுதான் நீங்க உங்களுடைய சொத்து உரிமையை காப்பாற்றிக் கொள்ள முடியுமே தவிர அது அடிப்படை உரிமையில வராதுன்னு மாத்திட்டாங்க. மீதி 6 உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாம தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், நிறைய சட்ட உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி மாநில அரசுகள் போட்ட உரிமைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே சட்டத்தில் எழுதியிருக்கு. அது எது பறிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதை நம்மளே எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது. இதை நமக்கு வெளிப்படையா சொல்லி நமக்கு உதவுகின்ற, அதாவது நமக்கு விழிப்புணர்வு நினைச்சு நம்மளுடைய உதவியை கேட்கின்ற, நமக்காக அவங்க போராட தயாராக இருக்கின்ற அரசியல் கட்சிகளை நம்ம அடையாளம் கண்டு கொண்டு அந்த அரசியல் கட்சிகளுக்கு நாம் உதவி செய்வதனால், அவர் ஊக்குவிப்பதனால் தான் நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும். ஆகவே உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் போராடுகின்ற அல்லது நமக்கு அந்த உரிமைகள் என்ன எடுத்து சொல்லி எப்படி நமக்கு உரிமையை பறிக்கப்படுகிறதா நம்ம இழக்கப் போகிறோம் என்ற விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார்களோ அந்த அரசியல் கட்சிகளை நாம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எனவே இப்ப அந்த 4 சொற்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். முதல் முறையாக உரிமை. உரிமை அப்படின்னாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது சட்டத்தின் வடிவிலே நமக்கு தர வேண்டியது அல்லது பொதுமக்கள் பெற வேண்டியது எல்லாமே உரிமை. இந்த உரிமை ஒரு சிலருக்கு மட்டும் தந்தாங்க, ஒரு சில குழுவுக்கு மட்டும் தந்தா அது பேர் அந்த உரிமை சலுகையாக மாறிடும். அனைத்து மக்களும் பொதுவா இருந்தா அது பேர் உரிமை. ஒரு சில குழுவுக்கு மட்டும் சேர்ந்துச்சுன்னா அது சலுகை ஆயிடும். உதாரணமா இடஒதுக்கீடு ஒரு சலுகை தான், அது ஒரு உரிமை அல்ல. அடுத்து கடமை. கடமைனா நீ பிறந்ததுல இருந்து இறக்குறது வரலையும் உன்னோட எப்பயுமே நீ அன்றாடம் நடந்து கொண்டிருக்க அனைத்து செயல்களும் கடமை தான். நீ பிறந்த உடனே அழுவுறீங்க பார்த்தீங்களா பாலுக்கு, அது கடமை. நீங்க அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நீங்க அழுகுலன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பால் தேவைன்னு அழுது அடம் பிடிச்சு வாங்கலானாக்க பால் கூட கிடைக்காது. ஆக உரிமை இல்லை, அது கடமை. அவங்களுடைய நீ அழுதாதான் அழுகுறது கடமை, அவங்க கொடுக்கறது உரிமை. அவங்கள்ட்ட நீ பெறுவ. அதுக்கப்புறமேட்டு படிப்பு உனக்கு உரிமை. அப்புறமேட்டு படிச்ச பிறகு வேலைக்கு போற, அது உன்னுடைய கடமை. இப்படி எல்லாம் கடமைகள் தொடர்ந்து ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சு போய்கிட்டே இருக்குது. அதை எல்லாத்துக்கிட்டையும் நீங்க உங்களுடைய இறப்பு வழி இருக்கும். இந்த கடமை என்பது நீங்க உங்க அப்பாவுக்கு செய்யறது ஒரு கடமை, சகோதரிக்கு செய்யறது ஒரு கடமை, சகோதரருக்கு செய்யற கடமை, பக்கத்து வீட்டுக்காரங்க செய்யறது கடமை, மகனுக்கு செய்யறது, மகளுக்கு, இதெல்லாம் கடமை. அரசுக்கு நீங்க வரியா செலுத்துறது கடமை. அரசு சொல்கின்ற அத்தனை திட்டங்களையும் அதுக்கு தேர்ந்த மாதிரி நீங்க நடந்து கொண்டிருப்பது கடமை. ஆக கடமை என்பது ஒரு மனித குடிமகனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். நீ செய்து கொண்டே அதை புரிந்து கொள்ளுது. நீ செய்ய என்ன கடமை செய்யறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை செய்ய தவறுனாக்க அதுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். இது கடமை. இந்த கடமையும் உரிமையும் இணைப்பிரியாதவங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி பிரச்சனையும் இந்த அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்று சேர்ந்தவை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரை நாம் உரிமை கடமையை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது பிரச்சனை, அரசியல். பிரச்சனை பல வகைப்படணும் பார்த்துட்டோம். அந்த பிரச்சனை என்பதுதான் அரசியலின் முகமாக அமையும்
முகமாக தெரியும் என்று நம்ம பார்த்துக்கோம். பிரச்சனை பல வகைப்படும். இந்த முகமா இருக்கிற இந்த பிரச்சனைகள் அது பல வடிவங்கள்ல இருக்கும். ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்காது. பல வடிவத்துல இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வகை வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாக்குறுதிகளா இருக்கும். செயல் வடிவத்துல மாத்துறப்ப அது வந்து மாற்றங்கள் அடைக்கும். தனிநபருக்கான பிரச்சனைகளா இருக்கலாம், அது குழுவுக்கான பிரச்சனைகளா இருக்கலாம், அது ஒட்டுமொத்த நாட்டுக்கான பிரச்சனைகளா இருக்கலாம். அப்படி பிரச்சனைகள் எல்லா வகையிலையும் வரும். ஒரு தெருவுக்கான பிரச்சனை கூட முழுமையா வடிவெடுத்து அது மேல வந்து நமக்கு வந்து பெரிய அந்த பிரச்சனை வந்து பூதாகரமா மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக பிரச்சனை பல வகைப்படும். ஆனால் அரசியல் என்பது இந்த பிரச்சனைகளை முகமாக கொண்டதுதான் அரசியல்னு சொன்னோம். அதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு வகையில சொல்றதுனாக்க, இந்த அரசியலுக்கான அடையாளம் அதிகாரம். அதிகாரம் இருக்கிற இடம் வந்து அரசியல். அரசியலை அடையாளம் காட்டுறதே அதிகாரம் தான். எல்லா துறைகளுக்குமே அதிகாரம் இருக்கலாம். உதாரணமா நீதித்துறைக்கு உண்டு, நிதித்துறைக்கு உண்டு, உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு, ஏன் போலீஸுக்கு உண்டு, ஆர்மிக்கு உண்டு. இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்கு. ஆனா இவங்களோட அதிகாரத்தை விட உச்சபட்ச அதிகாரம், பரிபூர்ண அதிகாரம் உள்ளது அரசியல். ஏன்னாக்க அதுதான் சட்டத்தை இயற்றுவதற்கும் அதை கண்காணிக்கின்ற கடமை இருக்கிறது. அந்த உரிமை உள்ளது ஒரே ஒண்ணுனாக்க அதுதான் அரசியல். அரசியல் அதிகாரமே அனைத்துக்கும் உயர்ந்த அதிகாரம், சுப்ரீம் பவர் அப்படி சொன்னாங்க. அரசியல் அதிகாரமே அனைத்து அதிகாரமும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம். ஆக இந்த இப்ப நம்ம வந்து அரசியலுக்கோட முகமாக பிரச்சனைன்னு சொன்னோம், அதை அடையாளமாக நம்ம அதிகாரத்தை சொன்னோம். அப்படின்னா அரசியல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் வந்து அதோடைய விளக்கமாக நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒரு சிட்டி, அதாவது நகரம் பிரச்சனைகள் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதாக கிரேக்க மொழியிலேருந்து எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இங்க இப்ப ஆங்கில அகராதிகள் அதை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுறாங்களா? நமக்கு புரிகிறது மாதிரி சொல்றதுனாக்க, ஒரு நாடுனாக்க அந்த நாடு இப்ப உதாரணமா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசியல் இருக்கும். இன்னைக்கு எத்தனை நாடுகள் என்னைக்கு மனுஷன் தோன்றினானோ அந்த தோன்றி அவன் என்னைக்கு குழுவா மாறினானோ அன்னையிலேருந்து அரசியல் ஆரம்பிச்சிருது. ஒரு நாடுனாக்க அதுக்கு ஒரு எல்லைக்கு உட்பட்டிருக்கும். அந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்துக்கிட்டு அந்த பிரதேசத்தை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு அதை கட்டுப்படுத்தும். ஆக ஆக நமக்கு அப்ப என்ன தேவைப்படுது? ஒரு அரசு தேவை. இந்த அரசு என்பதற்கு 5 வகையான அரசியல் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பிற்காலத்துல நம்ம அதை பற்றி நம்ம தெளிவா பார்ப்போம். இந்த நேரம் தெரிஞ்சுக்கோ, ஒரு நாடுன்னு இருந்தா ஒரு அரசு இருக்கும். இப்ப நம்ம நாடு வந்து மக்களாட்சி நாடு. அப்புறம் நம்ம நாட்டுல ஒரு மக்களாட்சி நாடுங்கிற ஒரு அரசு இருக்கு. அந்த அரசுக்கு வந்து இது அரசு. இந்த அரசோட அதிகாரத்தை வந்து செலுத்துற இடம், அது எங்க மக்களுக்கு சேர்க்கிற இடத்துக்காக இருக்கிறது அரசாங்கம். அவங்க கீழே இருக்கிறது குடிமக்கள். இவங்க இருக்கிறவங்க எல்லாருமே குடிமக்கள் தான் மொத்தத்துல. ஆனா அவங்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்புல அவங்க வந்து இங்க வந்து அரசுன்ற மையத்துல அமர்ந்திருக்காங்க. இவங்க அரசாங்கன்ற இடத்துல இருக்காங்க, இங்க குடிமக்கள் இருக்காங்க. இப்ப மக்களுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க வாக்குறுதி அளிப்பாங்கன்னு சொன்னோம். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்ப அவங்க நிறைவேற்றத சட்டமா ஆக்குறாங்க. அந்த சட்டத்தை இயற்றப்பட்ட சட்டத்தை இந்த அரசாங்கத்தின் மூலியமா மக்களுக்கு போகும்படி பாத்துக்கிறாங்க, அதை கண்காணிச்சுக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தோட வேலை அரசு ஏற்படுத்திய அத்தனை சட்டங்களையும் அத்தனை நிதிகளையும் அத்தனையும் மக்களுக்கு எடுத்து சென்று வழங்குதல், முறைப்படி வழங்குதல் இதனுடைய அரசாங்கத்தோட வேலை. இத குடிமக்கள் பெற்றுக்கிறாங்க. முன்னாடியே சொன்னோம், அது சலுகை என்ற பெயர்களா இருக்கலாம், அல்லது உரிமை என்ற பெயர்ல இருக்கலாம். அது எந்த வகையிலேயோ இவங்க வந்து செலுத்தணும். இப்ப மக்களுக்கு அரசுகிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டு அரசாங்கம் செய்யுது. இந்த மக்களுக்கு இதுக்கு பத்தலைனாக்கா மறுபடியும் கேட்பாங்க. கேட்டாங்கனாக்க அது அரசாங்கத்து மூலியமா அரசுக்கு போய் சேரும். இது மூணும் வயசு வருஷம் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி நடந்தது. இந்த மூன்றுக்கும் உள்ள பிரச்சனைகள் தான் அரசியல்னு பேரு. இந்த மூணுக்கும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு நாடு அப்படின்னு வச்சுக்கணும். ஆனா நம்ம இந்தியாவில் மட்டும் இதை தவிர ஒன்றிய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக பொறுப்புகளுக்கு சாதகமாக நிர்வாகத்தை நடத்துறது எளிமைப்படுத்துறதுக்காக நம்ம இந்த முறையை வந்து 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஒன்றியம் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது, மாநில அரசு அதுக்கு கீழே இருக்குது, அதுக்கு கீழே பஞ்சாயத்து ராஜ் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான அதிகாரங்கள் உண்டு. அது அதனுடைய உரிமை. இந்த பஞ்சாயத்து ராஜ் பிரச்சனையில மாநில அரசு தலையிட முடியாது, மாநில அரசு தலையிடுறத ஒன்றிய அரசு தலையிட முடியாது. ஆனா சட்டத்தின் மூலியமா மாற்றி அமைக்கலாம். இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்கிற அந்த அமைப்புல இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆக எங்கெங்க அரசுன்னு நடத்தக்கூடிய
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு இருந்து ஆட்சி செய்யுதோ, அந்த இடத்துல எல்லாத்துலயுமே அதிகாரம் தலை தூக்கி இருக்கும். அப்ப அவங்களுடைய அந்த அதிகாரம் தான் எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இதுக்கு பேர் தான் அரசாங்கம். இப்ப இந்த மூன்று சேர்ந்தது தான் அரசியல். இந்த அதிகாரம் செலுத்துறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கு முனைப்பா போய் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆசைப்படுறதுக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியல் மூலியமா தான் அவங்க வந்து அந்த இடத்த போய் அடைய முடியும், பதவியை பெற முடியும், அரசியல் பதவியை பெற முடியும். ஆக இப்ப நம்ம வந்து அவங்கதான் பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த வாக்குறுதிகளும் பிரச்சனைகளும் ரெண்டு வகைப்படும். முக்கியமான வகை என்ன பிடிக்கணும், லாங் டேர்ம் ப்ராசஸ் அண்ட் ஷார்ட் டைம் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதாவது உடனே ஒரு காரியத்தை செஞ்சிட முடியும், ஒரு சில காரியங்களை உடனே செய்ய முடியாது, பல காலங்கள் எடுக்கும். ஆனா அது வரையும் நம்ம குடிமக்களோ அல்லது மற்றவங்களோ பொறுமையே இருக்காது. ஏய் நீ சொன்னி என்ன செய்யலையே, உன்னை சொன்னியே செய்யலையே அப்படிலாம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப நம்ம ஊர்ல கிடைக்கிற இந்த ரேஷன் கடையில் கிடைக்கிற இலவச அரிசி, இலவச இந்த அனைத்து பொருள்களும் திடீர்னு கிடைக்கல. 1967 அறிஞர் அண்ணா கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதோட தொடர் நடவடிக்கை தான் அனைத்து அரசுகளும் ஏற்படுத்த நடத்திய, தொடர்ந்து அவர்கள் அந்த கண்காணிச்சு வந்த காரணத்தினால நிறைவு பெற்று இன்னைக்கு அனைத்து மக்களும் எளிமையாக உணவுப் பொருள் விநியோகத்தை பெற்றுக்கொண்ட வாய்ப்பு இருக்குனாக்க, அது ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதே எங்க காலத்துல குடிசைகளை பத்திக்கிட்டு எரியும். அப்ப அதை மாத்து குடிசை மாற்று வாரியம்னு தமிழகத்துல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எங்க ஊரா போய் பாருங்க, எத்தனை ஊர்ல குடிசைகள் இருக்குதுன்னு பாருங்க. அத்தனை குடிசைகளும் தமிழ்நாட்டுல மாற்றப்பட்டிருக்குனாக்கா அதுக்கு ஒரு எத்தனை வகையான போராட்டம் நடத்தி அது எத்தனை மாற்றத்தை கொண்டு இருக்கு. இதுதான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஒரே நாள்ல தீர்க்க முடியும், பல ஆண்டுகள் தொடர்ந்து போராடி அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரிதான் வாக்குறுதியும் பிரச்சனைகளும். இப்ப உலகத்துல இந்த ஆயில் நடந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஆண்டு காலம் நடந்துகிட்டு இருக்க சண்டைன்னு பார்த்துங்க. இந்த கல்ஃப் வார்ன்றதுலாம் எத்தனை, அதே மாதிரி நம்ம இஸ்ரேல் வார் எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே முடிஞ்சிருந்தா பாருங்களேன், அது உடனே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் எளிமையா தீர்க்கப்படுவது அல்ல. வேர்ல்டு வாரே கூட ஒரு 4-5 வருஷத்துல முடிச்சுட்டாங்க. ஆனா இந்த வாரம்லாம், இந்த இஸ்ரேல் வாரெல்லாம் எத்தனை வருஷம் நடந்துகிட்டு, எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான், அதாவது பிரச்சனையை எளிதாக முடிக்கப்பட்டு விடும், சில ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும். இதுவரை நம்ம அரசியல் அனைத்து அதிகாரத்தையும் கையில் கொண்டிருப்பது அரசியல் என்று சொல்லணும், நம்ம விளக்க சொல்லியிருக்கோம். இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறது. இதை முழுமையாக நீங்க உணர்ந்து கொண்டு இந்த அரசியல் அதிகாரங்கள் என்ன செய்கின்றன, அதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, தமிழகத்திலேயோ மத்தியில் ஒன்றிய அரசு எத்தனை வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு, அந்த அரசியல் மாற்றங்களோட விளைவுகள் மக்களை எப்படி பாதிக்குது, மக்கள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வருகின்ற பதிவுகளை பார்ப்போம் என்று கூறி உங்களுக்கு வாய்ப்பளித்து எனக்கு கேட்டமைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி பாராட்டி வெளிப்படுவது ஆசான் பழன்.